ஓவராலாக நிஃப்டியோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 25 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 14% இருக்கும். பட் இந்த 14% ரிட்டர்ன்ஸ் ஆன் அன் ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். லைக் 2000 பபிள் பஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மட்டுமே 60% கிட்ட இறங்குச்சு. அண்ட் 2020லலாம் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் ஒரே மாதத்தில் 32% இறங்குச்சு. ஸோ இஸ் தேர் எனி வே வேறு ஏதாவது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம், பட் இதை விட கம்மியான ரிஸ்கில் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எடுக்க முடியும், ஒரு சிம்பிளிஃபைட் அப்ரோச்சை வச்சு. ஸோ இதுக்கான பெரிய டிஃப்ரென்ஸே என்னென்னா, நம்மளோட டைம் ஃப்ரேமை மட்டும் மாற்றினா போதும். அந்த சிம்பிளான அப்ரோச்சை வச்சே நம்மளோட ரிட்டர்ன்ஸும் அதிகமாக எடுக்கலாம், அதே மாதிரி ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தடை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட சார்ட்டு ஃப்ரம் 1994 டில் டேட். ஸோ அதில் பார்த்தாலே தெரியுது, டியூரிங் 1992 .com பபிள் பஸ்ட்டுக்கெலாம் முன்னாடி ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்கேம் நடந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 53% கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறமா 2099 பீரியடில் பார்த்தீங்கன்னா அகெயின் .com பபிள் பஸ்ட் நடந்தது. அப்போ 54% கிட்ட மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் பெரிய கிராஷே குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அந்த டைமில் 2008 பார்த்தீங்கன்னா 65%. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நிஃப்டி மட்டுமே. அப்போனா ஸ்டாக்ஸ்லாம் இதை விட அதிகமாக கிராஷ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 65% கிராஷ் ஆச்சு. அண்ட் அகைன் 2020 கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 35-40% கிட்ட கிராஷ் ஆச்சு. ஸோ ஓவராலாக ஒரு 14% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நிஃப்டி இண்டெக்ஸ் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் 40% 50% ட்ரா டவுன், அந்த ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணால் தான் அந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இந்த பெரிய டவுன் சைடை எப்படியாவது அவாய்ட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஒரு பெரிய கிராஷ் வரத்துக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி சிக்னல் கொடுக்குமா, எக்ஸிட் சிக்னல் கொடுக்குமா? அப்படி கொடுத்துருச்சுன்னா என்னோட போர்ட்ஃபோலியோலேருந்து நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஸோ தட் இந்த பெரிய கிராஷை அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு மெத்தட் இருந்ததுன்னா இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளான இஎம்ஐ கிராஸ் ஓவர் மெத்தட் தான். பட் இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அந்த இஎம்ஐ கிராஸ் ஓவர் மெத்தடை நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அப்ளை பண்ணும்போது ரிஸ்க் அதிகமாக இருக்கும், டெய்லி நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, டைம் ஃப்ரேமை மாற்றணும். ஸோ அது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு மூவிங் ஆவரேஜ், 10 மூவிங் ஆவரேஜ், 20 மூவிங் ஆவரேஜ், அவ்வளோதான். ஸோ நான் நீங்கள் ஜஸ்ட்டு இண்டிகேட்டர் ட்ரேடிங் வியூவில் போயிட்டு மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு கொடுத்துட்டு 2 மூவிங் ஆவரேஜ் கொடுத்துருங்க. மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மூவிங் ஆவரேஜ் என்ன பண்ண போகிறோம்னா 10 மூவிங் ஆவரேஜ், அண்ட் அதை கொஞ்சம் டார்க்கராக இருக்கும். ஸோ இது 10 மூவிங் ஆவரேஜ், அண்ட் தென் அது கூட 20 மூவிங் ஆவரேஜ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ தட் இதையும் அதுவும் கிராஸ் ஓவர் ஆகும்போது எப்பப்பெல்லாம் பெரிய மூவ்மெண்ட் வருதோ அப்போது நம்ம ஈஸியாக எக்ஸிட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த இடத்துலலாம் கிராஸ் ஓவர் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த 65% கிராஷ் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த 65% கிராஷை நம்ம எக்ஸிட் முன்னாடியே கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல எக்ஸிட் வந்துருச்சு. ஸோ மார்ச் மாதத்துலேயே நமக்கான எக்ஸிட் 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் வரும்போது நமக்கான ரிஸ்க்கு இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கேருந்து இந்த இடம் தான் ரிஸ்க். நம்ம 15% வெளியே வந்திருப்போம். வேறஸ் அது நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோன்னா 65% கிட்ட போயிருக்கும். ஸோ இந்த பை அண்ட் ஹோல்டுக்கும் இந்த 10-20 இஎம்ஐ மூவிங் ஆவரேஜுக்கான பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதுதான். ஸோ ஓவராலாக பெரிய ட்ரெண்டை கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ஓவரால் பீரியடில் இந்த ஒரு அப் ட்ரெண்டை நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் வரும்போது பெரிய கிராஷ் வரதுக்கு முன்னாடி அது எக்ஸிட் சிக்னல் கொடுத்துரும். அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு .com டைம்லையும். ஸோ .com டைம்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கான எக்ஸிட் சிக்னல் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ எங்கே அந்த கிராஷ் ஆகுதோ அந்த கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே வீக்கெண்ட் ஆயிரும் ட்ரெண்ட். ஸோ வீக்கெண்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் நடக்கும். அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிவிடுவோம். ஸோ இது எல்லா பீரியடுக்குமே சேம் தான். இப்போ 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸாக இருக்கட்டும், இல்லை ஈவன் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் டைம்லையும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஏர்லியர் எக்ஸிட் கொடுத்துரும். ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா, ஸோ கோவிட் டைமில் 2020 நமக்கான கிராஷ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துருச்சு. பட் நம்மளோட எக்ஸிட் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துருச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டிப் எப்போ அந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு வீக் டைம் ஃப்ரேம், நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வீக்லி டைம் ஃப்ரேம் போகிறதுக்கே அந்த டெய்லி நாய்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த நாய்ஸே நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். அதுவும் இல்லாமல் ட்ரெண்டையும் கேப்சர் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை சிக்னல் கொடுத்துருக்கு. இங்கே பை சிக்னல் கொடுத்தது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்டை கேப்சர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஹோல் லென்த் ஆஃப் இந்த ரிக்கவரியை நம்ம ஒரே ஒரு சிக்னலில் கேப்சர் பண்ணியிருப்போம். எந்த ட்ரேடுமே இருக்காது. நம்மளோட பிரச்சனையே நிறைய ட்ரேட் பண்ணுறது, ஓவர் ட்ரேட் பண்ணுறது, இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது தான் நிறைய டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஆகுது, நிறைய தப்பு பண்ணுறோம். பட் யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒரு ட்ரேடு 2020 எடுக்கிறீங்க, 2022 வரைக்கும் அந்த ட்ரேடு கண்டினியூ ஆகுது. ஒரே ஒரு ட்ரேடு, ஏன்னா அந்த ட்ரெண்டையே நம்ம கேப்சர் பண்ணிடுறோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வந்துட்டு ஜஸ்ட் சிம்பிளான ஒரு 10 மந்த் மூவிங் 10 எக்ஸ்பென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அண்ட் 20 எக்ஸ்பென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஆன் வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டாலே போதும். நமக்கான எக்ஸிட் சிக்னலும் கரெக்டாக வந்துடும் அண்ட் பெரிய ட்ரெண்டும் கேப்சர் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இதோட நான் ஓவரால் பேக் டெஸ்ட் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 1990 to 2025 பார்த்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் 4000% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஆனால் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா வெறும் 21% தான். பட் ஓவராலாக பை அண்ட் ஹோல்டோட ட்ராடவுன் 65% எங்கே இருக்குது, 21% எங்கே இருக்குது. ஸோ உங்களோட ரிஸ்க் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் இதோட ஓவரால் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, ஸோ 1 lakh கேபிட்டல் ஆரம்பிச்சது. ஸோ 1 lakh கேபிட்டலில் எப்பப்பெல்லாம் இதில் சிக்னல் வருதோ அப்போ எடுக்கணும், எப்பப்பெல்லாம் செல் வருதோ அப்போ எக்ஸிட் பண்ணணும். லாங் ஒன்லி சிஸ்டம். அதை பண்ணாலே உங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் இதில் பை வந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் செல் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ஓவராலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கம்ப்ளீட் ட்ரெண்டும் கேப்சர் பண்ணிவிடும். அண்ட் ரிஸ்க்கும் ஓவராலாக ரொம்பவே மினிமைஸாக இருக்குது. அண்ட் எப்பப்பெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி கிராஷ் ஆகுதோ அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸிட் சிக்னல் வந்திருக்கு. ஸோ 2008லையும் பார்த்தீங்கன்னா இங்கேயே எக்ஸிட் சிக்னல் வந்திருக்கு செல்லுன்ட்டு. அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு .comலையும். ஸோ .com பபிள் பஸ்லையும் பார்த்தீங்கன்னா செல் சிக்னல் முன்னாடியே வந்துருச்சு. அண்ட் ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு அஷர் மெத்தட் ஸ்கைம்லையும் அதே தான். ஸோ ஓவராலாக உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி பெரிய டவுன் ட்ரெண்ட் வருதோ அதுக்கு முன்னாடியே அந்த செல் சிக்னல் வந்துடும். ஸோ தட் உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பெரிய கிராஷ்லேருந்து காப்பாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்னல்கள் வரும்போது ஜஸ்ட் இது நீங்கள் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்குக்கு அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கான ரிட்டர்ன்ஸும் சரி, உங்களுக்கான ட்ராடவுனும் சரி சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டாவது வெறும் 25 வருஷம் தான் ஓல்டு. இந்த அமெரிக்கன் மார்க்கெட்ஸ்லாம் மோர் தென் 100 years ஆஃப் டேட்டா இருக்குது. நான் பேக் 1929 ஸ்டாக் மார்க்கெட்டோட பிக்கெஸ்ட் கிராஷ் இந்த என்டையர் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அது 1929 தான் நடந்தது. அதோட கிராஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரம் பீக்லேருந்து இந்த ட்ராடவுன் இந்த ஓவரால் இது பார்த்தீங்கன்னா 90% கிட்ட கிராஷ் ஆகிருக்கு. ஸோ 90% ஒரு இண்டெக்ஸே கிராஷ் ஆச்சு. ஆனால் அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் EMA 10-20 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முன்னாடி எக்ஸிட் சிக்னல் கொடுத்துருச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கேயே எக்ஸிட் சிக்னல் வந்துருச்சு. அண்ட் இன்னும் திருப்பி ரிவர்சல் ஆகும்போது திருப்பி எக்ஸிட் சிக்னல் வந்துருச்சு. அதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஃப்ரம் 1896லேருந்து 2025 100 இயர்ஸுக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சு நான் பேக் டெஸ்ட் பண்ணால் கூட என்னோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 54,000% வந்திருக்கு இத்தனை வருஷத்தில். அண்ட் என்னோட ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 40% தாண்டல. ஸோ 90% ட்ராடவுன் எங்கே இருக்குது, வெறும் 40% ட்ராடவுன் எங்கே இருக்குது. அண்ட் ஓவராலாக இது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நான் இவ்வளோ டைம் ஃப்ரேம் ஒரு 100 இயர்ஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் 100 இயர்ஸ்க்கும் அது ஒர்க் ஆக தான் போகுது. ஏன்னா இதுக்கு வெறும் எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டஃப்புமே இல்லை. ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக். ட்ரெண்டு வந்தால் அதை ரைட் பண்ணு, இன்கேஸ் ட்ரெண்டு வீக்னானா அதை எக்ஸிட் பண்ணிவிடு. இதை டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் மாற்றும் போது நம்ம நாய்ஸை டோட்டலாக கட் பண்ணுறோம். இது இந்த ஓவராலாக டவ் ஜோன்ஸில் ஏன் காமிக்கிறேன்னா 100 வருஷத்தில் அப்போ எத்தனை வார் நடந்திருக்கும், எத்தனை கிரைசிஸ் நடந்திருக்கும். ஏன்னா இந்த இதில் World War I, World War II அது ரெண்டுமே கூட இன்க்ளூடட். அந்த பீரியடில் கூட ஓவராலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ட்ரெண்டை நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதில் பெரிய ப்ளஸ்ஸே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்மளோட பெரிய இஷ்யூவே எப்போனா மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நம்ம அதிகமாக லூஸ் பண்ணுறோமே, அதுக்கு முன்னாடியே வெளியே வர முடியாதான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸிட் மெக்கானிசம். நீங்கள் ஜஸ்ட்டு எப்பப்போலாம் லாங் வருதோ லாங் போயிட்டு எப்பப்போலாம் செல் வருதோ அதில் எக்ஸிட் பண்ணாலே போதும். சிம்பிளாக நீங்கள் பெரிய ட்ரெண்டை கேப்சர் பண்ணிடலாம். இதை நான் ஸ்டாக்ஸுக்கும் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் எடுத்துப்போம். ஸோ இப்போ அடானிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அடானியோட ஸ்டாக்ஸு அதெல்லாம் எதுவாக இருந்தாலுமே கம்ப்ளீட் ட்ரெண்டை கேப்சர் பண்ணியிருக்கும். ஸோ ஓவரால் ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடானிலே 2500% ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு, 39% ட்ராடவுன். அடானி க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா 4000% ரிட்டர்ன்ஸு, 17% ட்ராடவுன். ஸோ இது எல்லாமே வித்தவுட் எனி லெவரேஜ் டேரெக்டாக நீங்கள் அப்படியே ஸ்டாக்ஸாக வாங்கினீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸில் தான் இருக்குது. இன்கேஸ் இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி கூட ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓவரால் வீடியோவில் கன்வே பண்ண வேணும் நான் வந்தது என்னென்னா, சிம்பிளாக ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த லாங் ரன் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.